ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் விலாக் சமையல்லேருந்து பேசுகிறாங்க, ஹெச்ஆர் விலாக்ஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் தோலோடவே போட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா முறு வறுப்படணும். பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு எண்ணெயில் இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை வந்து முறுன்னு வர மாதிரி பண்ணிக்கணும். இது முறுப்பாக வந்ததுக்கப்புறம் பருப்புங்களை போட்டுடலாம். கருவேப்பிலை முறுன்னு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் உளுந்தும் நான் எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுந்து, 100 கிராம் அளவு இருக்கும். அது எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒன்றா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மீடியமாக ஃபுல்லாக வைக்க வேண்டாம். வச்சுட்டு இது கொஞ்சம் லேசாக சவக்க வறுத்து எடுக்கணும். கூடவே ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த மிளகாவும் இதில் போட்டுடலாம். அது போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு அடுப்பை கிண்டிக்கணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் மீடியமாக அடுப்பை தேண்டி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்லேயே இருந்தாலும் சரியாக வறுப்படாமல் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் செவக்க வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இட்லி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி வறுத்துக்கிட்டே இருக்கணும். பருப்பு மிளகாலாம் இப்போ செவக்க வறுத்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கூட போட்டு அது கொஞ்சம் வறுத்துன்னா இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வறுப்படுற அளவுக்கு வறுத்தணும். எள்ளு போட்டு பெருங்காயமும் எள்ளும் லாஸ்ட்டாக போட்டு நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. நல்லா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். இட்லி பொடி ரெடி. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி அரைச்சாச்சுங்க. ஃபைன் பவுட்ரு அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்குது. இது நல்லெண்ணெய் நெய்யில் கலந்து சாப்பிட்டா இட்லி தொட்டுட்டா அருமையாக இருக்கும். சுவையமானவும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் 2-3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.